ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே என் மைனி வீட்டுக்கு போன வீடியோ போட்டிருந்தேன். அதில் உள்ள பார்ட் 2 போடுதேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு டைம் கிடைக்கல. இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. அதுவும் பாருங்கள், 8 நிமிஷம் வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் நான் இவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பேசிட்டு வரேன். பாருங்கள், மும்பையில் தலோஜா அப்படின்ற இடத்துல மைனி வீடு இருந்தது. அவங்க அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு கார்டன்லாம் இருக்குது. வா போகலாம், வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம். நீ கொஞ்சம் நம்ம சிச்சுவேஷன்லேருந்து அப்படியே சூப்பராக இருக்கும், வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அவ்வளோ அழகு அந்த காடு மலைகள். இது வந்து செப்பரேட்டாக அந்த காவுக்காரங்க இருக்கிற வீடு. காவுக்காரங்க அப்படின்னு நான் அடிக்கடி நான் சொல்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிறது என்ன தெரியுமா, அந்த ஊர்க்காரங்க, தலோஜா ஊர்க்காரங்க செப்பரேட்டாக அங்கே வீடு கட்டி காட்டுக்குள்ளாக தனித்தனியாக இருக்காங்க. அந்த தோட்டம் வச்சுருக்கவங்க வெளியே பில்டிங்லேயே இருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. இது வந்து நான் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நான் பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் உங்களுக்கு அதில் போடுறேன். இந்த வீட்டுக்கு பின்னாடியே இந்த வீட்டுக்காரங்களே நல்ல பெரிய ஒரு சிவன் கோயில் கட்டி வச்சுருக்காங்க. அதில் வில்வ இலை இருந்தது, அப்புறம் மரங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் எடுத்து நாங்கள் கும்பிட்டுட்டு அப்படியே அதுக்கு பூ எடுத்து அதை அர்ச்சனை பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் பொருத்திட்டு பத்தியெல்லாம் கொளுத்தி வச்சுட்டு திரும்பியே அதுக்கு உள்ள அங்கே பின்னாடி கார்டன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போகிறதுக்காக நின்றுட்டு இருந்தோம். இது என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வீடியோ போடும்போது எனக்கு வந்து அவ்வளோவா யூடியூப்பை பற்றியோ இல்லை எதை பற்றியுமே எனக்கு அவ்வளோ அறிமுகம் கிடையாது. சிம்பிளாக நான் ஏதோ ஒரு கோலம், ரொம்ப நல்ல கோலம் ரங்கோலி போடுவேன். ரொம்பன்னு சொல்ல முடியாது, ஓரளவு நல்லாவே கோலம் போடுவேன். அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னோடய பொண்ணுங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கேட்கும்போது தான் என்னோடய சேனலை பற்றி நீங்கள் கொஞ்சமாவது ஓஹோ அவங்க அதனால தான் அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரியும். எனக்கு வந்துட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், சாப்பாடு பண்ணணும், அப்புறம் வீட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்புறம் சைடை வந்து யூடியூப்போ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ டிக்டாக்கோ நான் இது வரைக்கும் அவ்வளோ ஒன்றும் பார்த்ததில்லை. யூடியூப்பு என்னோடய பசங்க இதில் நான் அப்லோடு பண்ணுறேம்மா, நீங்கள் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் கோலங்க இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்குன்னு கோலத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அந்த கோலத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது பரவாயில்லையே, நீங்கள் ரெசிபி நம்ம கொஞ்சம் போடுவோமேன்னு ரெசிபி போட்டோம். அப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடும்போது விஜயா கிரியேஷன்ஸ் சொல்லிட்டு சேனலோட நேம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிரியேஷன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். ஸோ அதனால தான் அந்த விஜயா கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து விலாகும் வருது. அப்புறம் சம்டைம் டுடே லஞ்ச் வரும், சம்டைம் வந்து நான் இப்போ எங்கேயாவது போகிற ஷார்ட்ஸ் வரும், விலாக், குட்டி விலாக் வரும். பெரிய விலாக் போடுறதுன்னா ஆனால் பெனிஃபிட் எனக்கு. குட்டி விலாகில் அவ்வளோ ஒன்றும் ரீச் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை பற்றிலாம் எனக்கு ரொம்ப ஒன்றும் விவரமாக நான் இன்னும் டீட்டெயில் இன்னும் தெரிஞ்சுக்கிடலை. ஸோ அதனால தான் நான் அதை போட்டுட்ருக்கேன். இன்னுமே வந்து போடும்போது கொஞ்சம் யூடியூப்பை பற்றி சர்ச் பண்ணிவிட்டு போடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், நான் என்ன போட்டாலுமே அதில் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். நான் ஒரு கோயிலுக்கு போனேன்னா நீங்களும் அந்த கோயிலை சேர்ந்து கும்பிட்டுக்கோங்க. கண்டிப்பாக நான் என்னோடய வியூவர்ஸ் எல்லாருக்காகவுமே நான் வேண்டிதான். எப்போவுமே நான் எனக்காக எப்பவும் நான் வேண்டுறது கிடையாது. எல்லோரும் நல்லா இருக்கணும். இப்போ போர் நடக்க எல்லா நாள் நடக்க எல்லா மக்களுக்காகவும் நான் வேண்டிப்பேன். இப்போ வந்து பெட்ரோல் இல்லை, அப்புறம் தங்க விலை கூடுது, அதெல்லாம் நினச்சி நான் ரொம்ப கோயில் கும்பிடுவேன். அந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுலேயே பழக்கம். ஸோ நான் கோயிலுக்கு போனாலும் நீங்கள் அந்த கோயிலையும் கும்பிட்டுக்கலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா அடிப்பம்பு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சின்ன வயசில் ஊரில். இதிலலாம் இந்த அடிப்பம்பில் அடித்து தான் நாங்கள் ரொம்ப குட்டியாக ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஊரில். பட் ஆனால் இது மும்பையில் இருக்குது. அது இந்த ஊர்க்காரங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி அடிப்பம்பு வச்சு, அது வந்து சிவன் கோயிலுக்கு முன்னே அந்த அடிப்பம்பு இருக்குது. நமக்கு நல்ல தண்ணியாக தான் இருந்தது, குடிச்சு பார்த்துட்டு வந்தேன், சூப்பராக இருந்தது தண்ணி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இதை நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நான் பேசுகிறத கேட்டுட்டு அப்படியே நீங்கள் இந்த காடையும் சேர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு. இது வந்து பச்சை மிளகா செடி. இது வந்து அந்த ஊர்க்காரங்க தான் அதில் போட்டிருக்காங்க. தண்ணி இருக்குது, எங்கேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். நம்மலாம் மோட்ரு ரூம்பு வச்சு தொட்டி வச்சுன்னா அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸே பண்ணி போடுவோம். அவங்க அப்படியே டைரெக்டாக ஒரு டீப் எடுத்து ஒரு கிடங்குக்குள்ளே போட்டு புதக்குழி மாதிரி இருக்குது, அதில் போட்டுட்டு ஒரு மோட்ரு வெளியே இருக்குது, அதை சாலு பண்ண உடனே அது டீப் வழியாக தண்ணி பாயுது, அவ்வளோதான். நம்ம பெரிய ப்ராசஸ் பண்ணி கிணத்துல தண்ணி இல்லை அப்படி இப்படின்னு கிணறுலாம் கட்டி ரெடி பண்ணி வைப்போம். கிணறு மாதிரியே தெரியாதவங்க போனால் புதக்குன்னு விழுந்து கிடப்பாங்க. அப்படி இருக்குது. நல்ல மலைகள், செம்மையாக இருந்தது. மலையை பாருங்கள், எவ்வளோ சுற்றி மலைக்காடு.
மும்பையில் அவுட் ஆஃப் இதில் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் எடுத்து போட்டேன். இது வந்து நம்ம ஊரில் நான் போன வருஷம் லீவுக்கு போகும்போது தான் இந்த மாதிரி வீடியோ எடுத்திருந்தேன். பட் ஆனால் இது மும்பையிலே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். மைனி டெய்லி ஈவினிங் டைமில் இங்கே வந்து வாக்கிங் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கிற நம்ம தமிழ்காரங்களும் இருக்காங்க. மற்றபடி குஜராத்தி மராட்டி அதுதான் அவங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும். ஸோ அவங்க எல்லா ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து வந்து இங்கே வாக்கிங் வந்துட்டு இங்கே வந்து காய்கறிகள்லாம் கிடைக்குது. புடலைங்காய், சொரைக்காய், அப்புறம் என்ன சொன்னாங்க முருங்கைக்காய், அப்புறம் இன்னொன்று வந்துட்டு பச்சை மிளகா, அதெல்லாம் நல்ல நீல நீல மிளகாவாக கிடைக்குது. பைசா மார்க்கெட்லேயும் கொடுத்து தான் வாங்குகிறோம், இங்கேயும் பைசா கொடுத்து தான் வாங்குகிறோம். ஆனால் செடியில் உடனே இந்த காய் தாங்க அப்படின்னு பறித்து நான் வாங்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் தந்தாங்க. நான் அதை அன்றைக்கி சிறு பருப்பு போட்டு கூட்டு வச்சுட்டேன். அதை போடலை அன்றைக்கி வீடியோ, எனக்கு டைமில் ஆகிட்டு வேலை பார்த்துட்டு. அது மைனி வீட்டில் இருந்து கொண்டு வந்த காயெல்லாம் நான் வச்சுட்டேன். மிளகா மட்டும்தான் இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாமல் உங்களுக்கு காடையே காட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் அதை வந்து வீடியோ எடுத்தேன். இவ்வளோ அழகான இடங்கள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு அதில். இது வந்து பாருங்கள், மக்காச்சோளம் விளைய வச்சுட்டு அந்த தரை, அது நம்ம ஊரில் சோளம்லாம் விளைய வச்சுட்டு அந்த தரை வெடிச்சு இருக்கும்ல, அது மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காஞ்ச ரொட்டி வச்சுட்டு அந்த தோட்டத்துக்காரங்க அங்கே இருந்தாங்க, அங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு பிடிச்சிருந்தது இந்த இடம். அதை நீங்களும் பார்க்கட்டும். தலோஜாவில் மும்பையில் இப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் பண்ண முடியும். நிறைய பேர் கொஞ்ச நாளிலே மானிட்டேஷன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்காங்க. நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக டெய்லி போடுறேன் விலாக்லாம். முன்னாடிலாம் ஒரு நாள் ஒன்று போட்டுட்டு அப்புறம் ஒரு வாரம் 2 வாரம் கழித்து தான் இன்னொரு ரெசிபி போடுவேன். ரெசிபி தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னொரு ரெசிபி வீடியோவும் நான் சேனலும் ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணி கமெண்டில் சொன்னால் மட்டும்தான் நான் அதை ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஊரில் இருந்து கனகலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, வெரி நைஸ் வீடியோ. உங்களை வச்சு நான் எவ்வளோ அழகாக அந்த பாம்பேயில் தான் இருந்தாங்களாம், நான் விட்டுட்டு வந்த பிறகு அதை மிஸ் பண்ணுறதெல்லாம் உங்கள் மூலமாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பாருங்கள், சுரைக்காய் இதுதான் எனக்காக வாங்கினாங்க மைனி, அதான் கொண்டு வந்து நான் கூட்டு வச்சேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொருத்தங்க சித்தூர் வீடியோலாம் நான் போட்டிருக்கும்போது, சித்தூர் பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுற கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அக்கா எனக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நிறைய என்னென்ன வீடியோ இல்லாமல் நீங்கள் லைக் பண்ணுறீங்க, இந்த அக்காவுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு எனக்காக அவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. கனகலட்சுமி அப்படின்றவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொருத்தங்க மாணிக்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா போட்டிருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.